பீரோல இருந்து 2000 ரூபாய் பணத்தை காணோம். சரவணன் கேட்டாருனே, நான் டீ போறேன். நான் இன்னைக்கு அஜித் படம் பார்த்தே ஆகணும்னா. ஹவுஸ்ஃபுல் வேற ஆயிடுச்சு. எப்படியாவது டிக்கெட் வாங்கி கொடுங்க. அன்னைக்கு சொல்லிட்டல, இன்னைக்கு நீங்க 4 பேரும் படம் பாக்குறது என் பொறுப்பு. தியேட்டர் ஓனர் நம்ம ஃப்ரெண்டு தான். டேய் தங்கச்சிக்கு போய் 4 டிக்கெட் வாங்கிட்டு போ. மச்சான் நமக்கே டிக்கெட் இல்லன்னு சொல்லிட்டான். இதுல தங்கச்சிக்கு வாங்கிட்டு வர சொல்ற? என்னடா சொல்ற? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ஜனங்களுக்கு ரிப்போர்ட் சொல்ற எனக்கேவா டிக்கெட் இல்லன்னு சொன்னா? என் ஆள் வந்து கேட்டதுக்கு டிக்கெட் இல்லன்னு சொன்னியாமே. ஆமா சொன்ன. இப்ப என்ன அதுக்கு? என் பேரு சரவணன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நீ 10 பேர் வேணாலும் வச்சுக்க. டிக்கெட் இல்ல, போ வெளியே. இதோ பார், இன்னைக்கு என் பிறந்த நாள். இன்னைக்கு யார்கிட்டயும் எந்த தகராறுக்கும் போக மாட்டேன்னு என் தாய்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ டிக்கெட் தர முடியுமா முடியாதா? இங்க பாரு, 15 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் பிரிண்ட் வாங்கியிருக்கேன். டிக்கெட் இல்ல, ஒண்ணு இல்ல, போ வெளியே. ஏ வாட்ச்மேன், இவனை வெளியே அனுப்பு. ஏன்பா பிறந்தநாள் அதுவுமா மூஞ்சையே உமன் வச்சிருக்கேன். எங்காவது சண்டை கிண்ட போட்டு வந்திருக்கியா? சும்மா இருக்கியா? சாப்பிடும் போது நை நை நைன்னு நானே அஜித் 10 டிக்கெட் கிடைக்கல எரிச்சல் இருக்கேன். இதுல காட்டுற ரோஷத்தை எல்லாத்துலயும் காட்டினா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அம்மா யாரோ வந்திருக்காங்க பாரு. யாரோ இல்ல தம்பி, தியேட்டர் ஓனர். என்னையா விஷயம்? தம்பி அஜித் படத்துக்கு டிக்கெட் கேட்டுச்சு. ஹவுஸ்ஃபுல் ஆனதுனால டிக்கெட் கொடுக்க முடியல. அதனால தம்பி கோவப்பட்டு வரும்போது ரீல் பெட்டியை தூக்கிட்டு வந்துடுச்சு. பைய சைலண்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போதே நினைச்சேன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பானு. கொஞ்சம் ஈரியா பாரு. சரிங்கய்யா. ஏன்டா அப்படி பண்ணன? பின்ன என்னமா, அஜித் படத்துக்கு டிக்கெட் இல்லங்கிறான். அவன் தலையை எடுத்திருப்பேன். யாரையும் அடிக்க கூடாதுன்னு நீ சொன்ன ஒரே வார்த்தைக்காக அவனை விட்டுட்டு பிரிண்ட மட்டும் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நன்றிங்க. ஏய், தாசில்தார் பையனுக்கே டிக்கெட் இல்லன்னு சொல்றியா? ஐயா இரு என் அப்பாட்ட சொல்லி தியேட்டர்ல பிட்டு படம் ஓட்டன்னு தியேட்டருக்கே சீல் வைக்க சொல்றேன்.